இந்த ரீடிங்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 48 to 72 ஹவர்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல உங்க 2 பேரோட எனர்ஜிஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம் கம்ப்ளீட்டா ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷனா. ஸோ கைஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் அவுட்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். இல்ல பொதுவாவே உங்களோட பர்சனோட எனர்ஜியா இருக்கட்டும், சோ அவங்க ஏதோ உங்களை வந்து ஒரு விதத்துல வந்து ஸ்பை பண்ற மாதிரியோ வாட்ச் பண்ற மாதிரியோ அந்த ஒரு சில எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். லோ கான்டாக்ட்ல இருந்தா கூட இந்த பர்சன் கண்டிப்பா உங்களை வந்து வாட்ச் பண்ண தான் வந்து செய்வாங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க இல்ல, கான்டாக்ட்ல இருக்கீங்க இல்ல, அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. பட் பொதுவா அந்த பர்சனோட ஐ உங்க மேலதான் வந்து இருக்கு. அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ சம் கேசஸ்ல வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஃபைனான்சியல் ரீதியா அதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, ஃபைனான்சியல் ரீதியா இருக்க பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இப்போ ஃபைனான்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஸோ உங்க பர்சனுக்கோ உங்களுக்கோ நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம், நல்ல ஒரு குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அது த்ரூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஃபைனான்சியல் ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிரும். செகண்ட் திங் நீங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமத்துவம் மாதிரி ஒரு பேலன்ஸ்டா இந்த கனெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்குரிய ஒரு சில சப்போர்ட் இங்க வந்து கிடைக்க வாய்ப்ஷன்ஸ் கொஞ்சம் நீங்க வந்து பேலன்ஸ்டா இருக்க மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க. இல்ல உங்களுக்குன்னு வேணும் அப்படின்ற ஒரு நீதியோ ஒரு நியாயமோ நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, ஸோ அந்த விஷயங்கள் இங்க வந்து கிடைக்கலாம். தேர்டா நான் இங்க பாக்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகாது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும். ஸோ உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆகுது அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க. சில பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு சில டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்கீங்க, ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாம, உங்களோட பார்ட்னருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாம, ஸோ நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணணும் நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க. அதாவது உங்களோட விருப்பம் இருக்கு அதுல. ஸோ நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆனவனு எதிர்பார்க்கறீங்க. நீங்க டிவோர்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டிவோர்ஸோட ப்ராசஸ் நீங்க ஆல்ரெடி வந்து பண்ணிருக்கலாம். ஸோ அதனால அதோட ஃபைனல் ப்ராசஸ் எப்ப நடக்கும், அது எப்ப நீங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்குரிய ஒரு சில பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இதுல வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க டிவோர்ஸ் அந்த மாதிரி நீங்க விருப்பப்பட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி, இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு சில ப்ராசஸை நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் பொதுவா ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, ஸோ டிவோர்ஸ் அப்ளை நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த செப்பரேஷனுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த செப்பரேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூ பீப்புளுக்கு மட்டும்தான், அதாவது உங்களுக்கு அது வேணும்னு நினைச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து ரெசனேட் ஆகும். மற்றபடி யாருக்குமே வந்து ரெசனேட் ஆகாது இந்த பர்டிகுலர் விஷயம். சில பேரு உண்மையாவே இந்த கனெக்ஷன் வேணும் உங்களோட பர்சனை பொறுத்து, ஸோ அவங்களோட எனர்ஜியை பொறுத்து என்ன அப்படின்னா, நீங்க உண்மையாவே இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஸோ வேணும்னு சொல்லி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற சில பர்சனுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இங்க பர்சன் வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட வந்து பேசணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட ஐ எப்பயுமே உங்களை வாட்ச் பண்ற மாதிரியே தான் வந்திருக்கு. அதோட நம்ம சொன்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ நீங்க இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸிக்கான ஒரு சுச்சுவேஷனா தான் அங்க வந்து இருந்திருக்கு. எப்பயுமே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நீங்க இப்போ வந்து செப்பரேட் ஆகணும், ஃபைனலா இந்த கனெக்ஷன் விட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு டிவோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து போறீங்க அப்படின்னா, தென் அந்த டிவோர்ஸ்க்குரிய விஷயம் அங்க வந்து நடக்க செய்யும். பிகாஸ் சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து பார்த்தோம், உங்களோட பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க. சில பேருக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களோட பர்சனோட இன்டென்ஷனா இருக்கட்டும், அந்த ஒரு பாண்டா இருக்கட்டும், எதுவுமே ஒரு நல்ல ஒரு பாண்டா வந்து இருந்திருக்காது. அது ஒரு பேட் மெமரிஸ் அண்ட் டாக்ஸிக்கான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் தான் கொண்டு போய் விட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க லைஃப்ல நீங்க எந்த கேட்டகரியில வந்து இருக்கீங்க அப்படின்னா, பிகாஸ் இதுல வந்து மல்டிபிள் மெசேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னால நான் ரெண்டையுமே தான் வந்து உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்க வந்து விட்டுருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாஸ்ட்ல இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி பிளாக்டு எனர்ஜில தான் வந்து இருந்திருப்பாங்க. அஃப்ரண்டா அவங்களை வந்து அவாய்ட் பண்றது, நீங்க என்னதான் போய் பேசி ஏதாவது ஒரு சில விஷயம் சமாதானப்படுத்தணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா இந்த பர்சன் வந்து அதை லிசன் பண்ணிக்கவே மாட்டாங்க, அதை கேட்டிருக்கவே மாட்டாங்க. இந்த பர்சன் இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அவாய்ட் பண்ணணும், இக்னோர் பண்ணணும், இவங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட பிஹேவியர்ஸோ, அவங்க பேசுறதுலயோ, அவங்களோட ஆக்ஷன்ஸ்னாலயோ நீங்க ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அண்ட் எவ்ரி டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் வந்து இப்போ உங்கள திட்டுறாங்க, பேசுறாங்க அப்படின்னாலுமே, இவங்களும் தனிமையில தான் வந்து இருப்பாங்களே தவிர்த்து, இவங்க போய் மத்த எந்த ஒரு பெர்சன்ஸ் கிட்டயும் வந்து பேசுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்க தேர்ட் பார்ட்டி ரோல் அப்படின்றது இந்த ரீடிங்ல வந்து இல்ல. இந்த பெர்சன் உங்ககிட்ட மட்டும் தான் வந்து கனெக்டடா வந்து இருக்காங்க. பட் உங்க 2 பேருக்குள்ள இருக்க சில பிரச்சனைகள்னால இந்த பெர்சன் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகே. இது இந்த பெர்சனோட பாஸ்ட் எனர்ஜியா வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா த சேம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன அதே மெசேஜஸ் மாதிரி தான் இந்த பெர்சனை வந்து மீட் பண்றதுக்கோ, இந்த பெர்சன்ட்ட வந்து திருப்பி வந்து ரீயூனைட் ஆகிறதுக்கோ, ரீயூனியன் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு. சில பேர் நீங்க 555 இல்ல 1010 இல்ல 1111 அந்த நம்பர்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம், ஏஞ்சல் நம்பர்ஸா. அப்படி நீங்க ஏதாவது நம்பர்ஸ் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா தென் அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைன் தான். ஸோ உங்க பெர்சன் உங்களை தேடி வராங்க, அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்றது இங்க சீக்கிரமாவே நடக்க போகுது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் அந்த அந்த ஒரு சைன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த நம்பர்ஸ் நீங்க அடிக்கடி வந்து பார்க்கலாம். இது வந்து டெய்லி பேசிக்ஸ்ல நீங்க அந்த நம்பர்ஸ் வந்து பாப்பீங்க. நான் சொன்ன இந்த நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் நீங்க வந்து அடிக்கடி பாப்பீங்க. ஒரு நாள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 5 வாட்டியோ, ஒரு 10 வாட்டியோ, ஒரு 3 வாட்டியோ, 4 வாட்டியோ அந்த மாதிரி நீங்க வந்து மேக்ஸிமம் அதிகமா நீங்க வந்து பார்த்துட்டே வந்து இருந்திருப்பீங்க. இட்ஸ் நாட் லைக் ரேண்டமா ஒரு வாட்டி தான் நான் வந்து பாக்குறேன். இப்போ ஒரு வாரம் நான் எடுக்கிறேன். ஒரு 7 நாள்ல நான் ஒரே ஒரு வாட்டி தான் 11 பாக்குறேன் அப்படின்னா அப்படி நான் வந்து சொல்ல வரல. அந்த 7 நாள்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்றதுன்னா லைக் ஒரு ஒரு 30 வாட்டியோ, ஒரு 20 வாட்டியோ அந்த நம்பரை நீங்க ரேண்டமா பார்த்துட்டே வந்து இருந்திருப்பீங்க. அடிக்கடி கண்டினியூஸா நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அப்படி உங்களுக்கு கண்டினியூஸா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தென் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்காக தான். ஸோ இது வந்து யூனிவர்ஸோட கன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களோட ரீயூனியன் அப்படின்றத 100% வந்து நடக்க போகுது அப்படின்றத ஒரு சைன் மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. அண்ட் இதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னா அகெயின் ஃபைனான்சியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது. ஸோ ரிலேஷன்ஷிப் பாண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இப்போ நீங்க மேரிட் கப்பலா வந்து இருக்கீங்க, இந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா மறந்துருங்க. ஏன்னா அந்த செட்டோட எனர்ஜி அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கேரி பண்ண அந்த எனர்ஜியோட இதுதான் இங்க கண்டினியூஸா வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையாவே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க விருப்பப்படுறீங்க, இந்த மேரிட் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு, உங்க பர்சன் மேல உங்களுக்கு அந்த ஒரு லவ் இருக்கு அப்படின்னா தென் நீங்க இதுல வந்து அந்த ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்கலாம். உங்களோட இந்த பாண்ட் வந்து இன்னும் பெட்டரா வந்து மாறதுக்குரிய ஒரு எனர்ஜியா கண்டிப்பா அந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு மாத்தி வந்து கொடுக்கும். ஓகே. பிகாஸ் இந்த ஹவர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது திஸ் 48 to 72 ஹவர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் தேர். இங்க ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது நடக்க தான் போகுது. அண்ட் இங்க வந்து நான் டபுள் கேட்டகரியுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட எனர்ஜிஸை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இதுல இன்னொரு ஒரு மெசேஜுமே நம்ம வந்து பார்க்கலாம், என்ன ஒரு சில சேஞ்சஸ் இன்னும் வரும் அப்படின்றது. ஓகே, அகெயின் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நான் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷன் தான். நீங்க அடிக்கடி மேக்ஸிமம் நிறைய பேர் 1010 நம்பர் கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம 1010 பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நமக்கு 2 1010 கார்ட்ஸை பேஸ் பண்ணியே நமக்கு வந்திருக்கு. அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு மட்டும் தான். ஸோ ஃபேமிலி நீங்க வந்து சேர்ந்து இருக்கணும், இந்த பர்சன் வந்து மேரேஜ் பண்ணணும், ஒரு லாங் டேர்மா எதிர்பார்க்குறீங்க, இந்த பர்சன் தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்ல இந்த பர்சனை நீங்க வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது லைஃப் நல்லபடியா போகணும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா வந்து இருக்கணும், ஒரு சந்தோஷமா ஒரு ஹாப்பி ஃபேமிலி மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே இங்க வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கு. இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இந்த எனர்ஜி பார்க்கும்போது என்ன அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் நான் சேனல் பண்றது, 2 பேரோட தரப்புல இருந்தும் உங்களோட சைட்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு சில உங்க பர்சன் மேல உங்களுக்கு ஒரு சில எப்படி சொன்னா ஒரு அலிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். இவங்க இந்த விஷயம் வந்து மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், ஆனா இவங்க இந்த இதெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் அவங்க மேல வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி சேம் அவங்களுக்கும் உங்க மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அதை நீங்க வந்து மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்க 2 பேரோட தரப்புல இருந்தும் சின்ன சின்னதா நீங்க உங்களை வச்சு நீங்க ஒரு சில விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஸோ இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இங்க ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ அதை யாராலையும் வந்து தடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்க ரீயூனியன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பர்சன் கிட்ட நீங்க சரியா பேசும்போது என்ன அப்படின்னா உங்க பர்சன் கிட்ட மனசை விட்டு நீங்க பேசுங்க. ஸோ என்னென்ன விஷயம் நீங்க மாத்திக்கிட்டா அந்த பர்சனுக்கு இன்னும் உங்களை வந்து பிடிக்கும், உங்களோட பாசிட்டிவான ஒரு குவாலிட்டி என்ன, உங்களோட கேரக்டர்ல அவங்களுக்கு பாசிட்டிவா என்னென்ன விஷயம் வந்து பிடிக்கும், உங்ககிட்ட என்ன நெகட்டிவான குவாலிட்டிஸ் இருக்கு,
அதை என்ன அவங்க மாத்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. அண்ட் அதே மாதிரி லைக் அவங்களோட சைட்ல இருக்குது என்னவோ அதை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் என்ன அண்ட் அவங்க கிட்ட என்ன நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இதனாலேயே உங்களுக்கு நிறைய உருவாக தான் வந்து செய்யுது இந்த ரிலேஷன்ஷிப்ல. இங்க வந்து மத்தவங்க வந்து பிரச்சனை கிரியேட் பண்றதோட உங்க 2 பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்க 2 பேரோட ஓவர் திங்க்னாலேயே இங்க நிறைய பிரச்சனைகள் நீங்க வந்து பாஸ்ட்ல நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருக்கலாம். நம்ம எப்பயுமே நம்மளோட தரப்புல இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டா இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். ஆப்போசிட் பர்சனுக்கு தான் வந்து ஆப்போசிட் பர்சன்ட்ட நம்ம ஒரு விஷயம் பேசினா தான் நமக்கு தெரியும். லைக் அவங்க நம்மள எப்படி வந்து ஜட்ஜ் பண்றாங்க, அவங்க நம்மள பாசிட்டிவ் வேல பாக்குறாங்களா, நெகட்டிவ் வேல பாக்குறாங்களா அப்படின்றது. ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்டா மட்டும் தான் வந்து தெரியும். ஸோ அதனால உங்களோட பர்சன் கிட்ட நீங்க வந்து உங்க பர்சன் தானே, நீங்க மனசு விட்டு வந்து பேசலாம் இல்லையா? இங்க இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அட்ராக்ட் பண்ணும். டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வரும். ஏன்னா இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனாலதான் நான் இவ்வளவு விஷயத்த நான் உங்களுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் இஸ் நாட் ஈஸி. இந்த மாதிரி கார்டு வந்து டேரோல வருது. இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ இவ்வளவு தூரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு கார்டு இங்க வந்திருக்கு அப்படிங்கறனால தான் ஐ எம் சேயிங் தட் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கனெக்ஷன் தான். நல்ல ஒரு க்ரோ ஆகக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான். ஸோ அதுல நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனையை மட்டும் நீங்க வந்து மாத்திக்கோங்க. டெஃபினட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்க எல்லாருமே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் வந்து பாப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. இந்த ரீடிங்கை நீங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பிடிச்சிருக்க ரெசிடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.